வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மாயஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம், காசு, அது செல்வ வளம், அது ரொம்ப மனுஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுது. பூமியில் வாழ்வதற்கு, கௌரவமாக வாழ்வதற்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய போராட்டமாக இருக்குது வாழ்க்கை. சில பேருக்கு விதிப்படியான ஒரு செல்வ வளம் கிடைக்காது ஈஸியாக. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் வர முடியாது. குடும்பமே ரொம்ப வறுமையில் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளவங்களுக்கு 18 சித்தர்களில் பதஞ்சலி சித்தர், அவர் யார் அப்படின்னா ஆதிசேஷ பகவானுடைய அவதாரம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, இன்னும் மானுட வாழ்க்கையில் நிறைய பேர் இது போல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குபேர பகவானை அவர் போய் பார்த்து, அவர் மானுடர்களுக்கு உன்னுடைய அருள் கிடைக்க அவங்க என்ன உன்னுடைய மந்திரம் சொன்னால் நீ அருள் புரிவ அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டு, அவர்கிட்டேருந்து வாங்கி அவர்கிட்ட கேட்டு அவர் வெளியிட்ட மந்திரம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லப்படுது. அது குபேர பகவான் மந்திரம் தான். சரிங்களா? குபேர பகவான் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய கோடீஸ்வரன், பெருமாளுக்கே கடன் கொடுத்த வட்டி மஸ்தான், தனதானிய அதிபதியே அவர் தான். அந்த அளவுக்கு அவர். சரி, இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய மந்திரத்துக்கே போயிடுவோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிவு, ஒரு முக்கியமான பதிவு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அது சமஸ்கிருத மந்திரமாக இருக்குது. அது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இது பயன்படும். சரி, நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவர்களுக்கு பயன்படாது. சரி, மந்திரத்துக்கு போயிடுவோம். அடுத்தது பூஜை முறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் உபைதுமாம் தேவஸ்க கீர்த்திச மணிநாசக பிராதுர் பூதேஸ்மி ராஷ்டிரேஸ்மின் கீர்த்திம் விருத்திம் ததாதுமே. ஓம் குபேராய ஐஸ்வராய தனதான்யாதிபதியே தனவிருத்தியும் குரு ஸ்வாகா. ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல? டஃப்பாக தான் இருக்குது. நல்லா எல்லாருமே படித்தவங்களாக இருப்பாங்க அப்படி சொல்ல முடியாது. அப்படிங்கும் பொழுது அந்த மந்திரம் இனி ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் உபைதுமாம் தேவஸ்க கீர்த்திச மணிநாசக பிராதுர் பூதேஸ்மி ராஷ்டிரேஸ்மின் கீர்த்திம் புருத்திகம் ததாதுமே. ஓம் குபேராய ஐஸ்வராய தனதான்யாதிபதியே தனவிருத்தியும் குரு சுவாகா. சரிங்களா? அதாவது லாஸ்ட்டு 3 வரையே சொல்லுங்கள், படிக்க முடியாதவங்க. ஓம் குபேராய ஐஸ்வராய தனதான்யாதிபதியே தனவிருத்தியும் குரு சுவாகா. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துங்க. பூஜை முறைகள்லாம் அவங்களுக்கு நிறையா தடவை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாய்ச்சி அதில் உட்காந்து சொல்லுங்கள். விளக்கு, பத்தி, பூ, குபேரருடைய சிலை அது மாதிரி இருந்தால் வச்சு வணங்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு விளக்கையே குபேரராக நினச்சி வச்சு கும்பிடுங்க. முதல் நாள் பூலாம் இருக்கணும், கண்டிப்பாக படையல் இருக்கணும். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு இலையில அவுள் பொரிக்கலை எல்லாம் வைங்க. அதாவது குபேரருக்கு இனிப்பு பிடிக்க லட்டு வச்சு அது கும்பிட்டுட்டு வாங்க. இது 21 தடவை டெய்லி முடிஞ்ச வரைக்கும். முதல் நாள் வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 6 to 7. அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் நைட்டு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ ஒரே டைமாக சொல்லணும். 9 to 10 அந்த மாதிரி. அசைவம் சாப்பிடாமல் சொல்லணும். சைவ முறையில் தான் வணங்கிட்டு வரணும். குறைந்தபட்சம் ஒரு 11 நாளாவது சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக 100% குபேர பகவானுடைய அருள் கிடைக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க, கஷ்டம் உங்களுக்கு தீரட்டும். ஓகே, பூஜை முறையும் சொல்லிட்டேன், மந்திரமும் சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து எழுதிட்டு படிங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். பாய்.